மாதிரியே ஃபிகர்ஸ் படி ரிசல்ட்ஸ் வந்தாலே இது ஒரு பெரிய திருப்பு முறையாக உங்களுக்கு கம்மியாக ஆக்சுவலாக. சரி, ஓகே. சட்டபஜாரினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கிறது, அதையும் பார்க்கலாம். அவங்க திமுக கூட்டணி 145 155 இடங்கள் வரையும் வெல்லும் சொல்றாங்க. அதிமுக கூட்டணி 45 65 இடங்கள் வரைக்கும், தமிழக வெற்றி கழகம் 7 9 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு, நாம் தமிழருக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத சட்டபஜார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது. திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட எல்லா ஏஜென்சிஸுமே ஒரு சிமிலர் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா திரு ரவீந்திரன்? இல்லை, திமுக ஆதரவாக வாக்கு சதவீதம் அதிகம் இருக்குது. அப்பாடு இதில் டிஎம்கே இருக்குங்கும்போது அவங்க டிஎம்கே ஆட்சி அமைக்குங்கிற லெவலில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் எல்லாருமே திமுக ஆட்சி அமைக்கிறது உறுதிங்கிற லெவலில் தான் வர்றாங்க. நான் மீண்டும் அதில் நான் வேறுபடக்கூடிய ஒரே பாயிண்ட் என்னென்னா, தாவேக்கா சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு எடுக்கணும்னா அவங்க ஒரு 20% ஓட்டு வரணும். அப்படி 20% ஓட்டு அவங்க வர்றாங்கன்னா 20-23 கூட வர்றாங்கன்னா அது டேமேஜ் மோர் டு. இது முக்கியமான ஒன்று. ஓட் வைப், இது நியூஸ் 18ஓட இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனத்தின் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல். இது திமுகவை பொறுத்த வரைக்கும் 103 113 இடங்கள் திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கு 114 124 இடங்கள் வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 4 10 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும், நாம் தமிழருக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத ஓட் வைப்பினுடைய இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது. நம்ம ஓவராலா மற்ற ஸ்டேட்ஸும் பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய ஓட் வைப்பினுடைய இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் திமுக கூட்டணிக்கு 103 113 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 114 124 இடங்கள், தாவேக்காவுக்கு 4 10 இடங்கள். திரு பிரியன், இதை எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் எக்ஸிட் போல்ஸ்ல வித்தியாசமா இருக்கிறது. இந்த எக்ஸிட் போல் தான் வித்தியாசமா இருக்கு ஆக்சுவலாக. மற்ற எல்லாமே திமுகவுக்கு தான் லீடு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட் மாதிரி போகிற மாதிரியான சுச்சுவேஷன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க 4 to 10 வரையும் தாவேக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்சிக்கு எதிரான ஓட்டை அதிமுக முழுசாக அறுவடை பண்ணியிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இங்கே அமைகிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, எக்ஸாக்டாக 1% டிஃபரன்ஸ் தான் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் ஓட் டிஃபரன்ஸு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 15.8% வாங்கியிருக்காங்க, என்டிகே 3.5% வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் தாவேக்கா தாவேக்கா பெரிய அளவுக்கு திமுக அதிமுக ஓட் பேங்க்ல பெரிய அளவுக்கு தாவேக்கா ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்காங்கன்றதான் ஓட் வைப்பினுடைய நம்பர்ஸ், ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கறதே நம்ம விரிவா பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓட் வைப்பை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 103 113 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணிக்கு 114 124 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தாவேக்காவை பொறுத்தவரை 4 10 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல் சொல்கிறது. இவர்களுடைய வாக்கு சதவீதம் அந்த கூட்டணிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 38.9% வாக்குகளை பெறும் என்றும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 39.9% வாக்குகளையும், தாவேக்கா 15.8% வாக்குகளை பெறும் அப்படின்னும், நாம் தமிழர் கட்சி 3.5% வாக்குகளை பெறும் அப்படிங்கிறதும் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போலாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல்ல நம்ம இந்த பர்சன்டேஜ் முதலமைச்சர் கேண்டிடேட்டா, சிஎம் கேண்டிடேட்டா, அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான அந்த வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிற இந்த டேட்டாவையும் பார்க்கிறோம். அது திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 39.1%, எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 38.4%, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு 14.1%, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 6.1% அப்படிங்கிறது பார்க்கிறோம். திரு பாக்கி, எப்படி பார்க்கிறீங்க இந்த 3 டேட்டாவை? இல்லை, மற்ற கணிப்புகளை விட இந்த ஓட் வைப்பினுடைய கணிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மட்டுமல்ல, நாம் இது ஒரு பக்கம் முதலமைச்சர் கேண்டிடேட் யார் பெட்டர்னு சொன்னது, அடுத்தது அந்த வரிசையை ஆட்சி அமைப்பது யாருன்றது சொல்லிட்டாங்க. இது டஃப் ஃபைட்டுன்னு நண்பர் கூட சொன்னார், பிரியன் கூட சொன்னார். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. நாம் தமிழருடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ சென்ற முறை 8% வாங்கியிருக்காரு, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. அந்த கட்சிக்கு பர்சன்டேஜ் 3.5 குறைஞ்சிருக்கு. நான் கிட்டத்தட்ட 5% இழந்திருக்கேன். அந்த 5% யாரால எழுந்தார்? தாவேக்காவால் எழுந்தாரா? நிச்சயமா அதிமுக திமுக அது அந்த அளவுக்கு இல்லை. டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்களா, 1% டிஃபரன்ஸ் காட்டுது இந்த கணிப்பை பொறுத்தவரை. அப்போ தாவேக்கா நாம் தமிழர் கட்சியினோட ஓட்டு கணிசமாக வாக்கு சதவீதத்தை பறித்திருக்கிறா அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் நாம் தமிழருடைய அங்கீகாரம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி. மாறாக பர்சன்டேஜை காமிச்சு தாவேக்கா ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம்
பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக இந்த புள்ளி விவரம் காட்டுது. ஓகே, அதுல இன்னொரு அம்சமும் பார்க்க வேண்டியிருக்கு. ரவீந்திரன் துரைசாமி குறிப்பிட்டாரு, நம்ம தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்கள் வரைக்கும் 5 to 20 இடங்கள் வரைக்கும் அந்த சீட் கன்வர்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப ஓட் வைபே வந்து 4 to 10 இடங்கள் கொடுக்குறாங்க. ஒரு 20% அளவுக்கு வாக்கு போனாதான் சீட் கன்வர்ஷன் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அவருடைய அந்த சீட் கன்வர்ஷன் சதவீதத்தை பொறுத்தவரையில் பல சமயங்கள் வேரி ஆகுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நான் ஜெயலலிதா காலத்தில் அம்மையார் இருந்த காலத்திலேருந்து சதவீதம் வந்து அதிகமாக இருக்காது, ஆனால் இடங்கள் அதிகமாக பெற்ற சம்பவங்கள்லாம் உண்டு. 2021 2016 ஒரு உதாரணம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் அது மாதிரி மாறி வந்திருக்கு. ஆனால் அதுவே ஸ்டாண்டர்டை எடுத்துக்க முடியாது. இப்போ இதெல்லாம் பொதுவாக இத்தனை 5-6 கணிப்புகள் வந்து கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக வர்ற பட்சத்தில் சதவீதத்தில் பெரிய மாற்றம் இருக்காது. ஒரே ஒரு வியப்பு என்னவென்றால் கடைசியாக இந்த ஓட் வைப்பில் பர்சன்டேஜ் ஆஃப் பிட்வீன் ஏடிஎம்கே டிஎம்கே 1% இருக்கு. ஒரு விழுக்காடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இடங்கள் ஒரு விழுக்காடு அளவுக்கு குறைந்ததுன்னா இடங்களும் ஒரு கணிசமாக டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். இவங்க டஃப் ஃபைட்டாக தான் காட்டுறாங்க. ஆனால் அதுவே அப்படி இருக்குமா எனக்கு தெரியல. ஒரு 3% 4% வித்தியாசம் இருப்பதுக்கான வித்தியாசம் இருப்பதுக்கான சாத்தியம்னு நான் அது நெக் டு நெக் அப்படின்ற மாதிரி இல்லை. இடங்களுக்கு கூட இருக்கலாம். இடங்களுக்கு நெக் டு நெக் சதவீதம் பொறுத்தவரை இந்த 2 கட்சிகளுமே பெரும்பாலும் சதவீதத்தை குறைச்சது கிடையாது. பெருமளவுக்கு இருந்ததுன்னா ஒருவேளை தாவேகா அதிமுகலேருந்து கொஞ்சம் %, திமுகலேருந்து % எடுத்துக்கலாம். தாவேகா நாம் தமிழர்லேருந்தும் % ஆஃப் வாக்குகள் எடுத்திருக்காங்கன்னு அனுமானிக்கலாம். தாவேகாவினுடைய வாக்கு சதவீதம் 15.8 அப்படிங்கிறது அந்த 4 to 10 அப்படிங்கிற அந்த சீட் கன்வர்ஷனுக்கு போதுமானதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் இந்த என்டையர் ப்ராசஸ்லையும் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். நம்ம ஜேவிசி எக்ஸிட் போலையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேவிசியினுடைய எக்ஸிட் போல் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை பார்க்குறோம். திமுக கூட்டணிக்கு 75 to 90 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 128 to 147 இடங்களும், தாவேகாவுக்கு 8 to 15 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஜேவிசி எக்ஸிட் போல் சொல்கிறது. நாம் தமிழருக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத ஜேவிசி எக்ஸிட் போல் சொல்கிறது. பிரியன், இந்த நம்பர்ஸையும் சேர்த்து நம்ம பேசலாம். இல்லை, லாஸ்ட்டு 1 வீக்காக ஒரு பெரிய ஒரு ஹைப் போலிங் டேட்டுக்கு அப்புறம் ஏதோ வந்து டிவிக்கே வந்து 40% எடுத்து தனித்தே ஆட்சி அமைப்பாங்கன்ற அளவுக்கு பார்க்குறவங்கெல்லாம் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். ஆட்டோ டிரைவர் கேட்டான்னு சொல்கிறாரு, 80 வயசு தாத்தாவை கேட்டாலும் சொல்கிறாரு, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். என்னையா இவ்வளோ பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? அப்போது நிச்சயமாக அவர் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 35% ஓட்டு வாங்கணுமே அவருன்னு நினச்சா, இந்த கணிப்புகள்லாம் பார்க்கும்போது அவர் அதிகபட்சமாக 24 சீட்டு வாங்குற மாதிரி இருக்குது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்காரு. அதுக்கு மேலே போகிற மாதிரி தெரியல. வேற எங்கேயும் வந்து பர்சன்டேஜ் நீங்கள் போடாதனால இப்போ இருக்கிறத பார்க்கும்போது 15% தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து தாவேகா ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணிட்டாங்களான்னா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக தன்னுடைய 2வது பொசிஷனை மெயின்டைன் பண்ணி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட சராசரியா அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நம்பர் யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பீப்புள்ஸ் இன்சைடினுடைய எக்ஸிட் போல் நம்பர்ஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். திமுக கூட்டணிக்கு அவர்கள் 122 to 140 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 60 to 70 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தாவேகாவுக்கு இவங்க ஒரு ஹையஸ்ட் நம்பர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 30 to 40 இடங்கள் வரை தமிழக வெற்றி கழகம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பரை பீப்புள்ஸ் இன்சைட் கொடுக்குது. நாம் தமிழர் கட்சி 4 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் இன்சைடினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது. பிரியன்,